ஏமாமாணி ஏமாமா யாழிகாமா காணாகா காணாகாமா காழியா மாமாயானி மாமாயா. ஏதோ ஜிப்ரீஷ்ல பேசுற மாதிரி இருக்குல்ல. ஆனா இது சுத்தமான தமிழ் இலக்கிய பாட்டுங்க. ஆங்கிலத்துல பாலிண்ட்ரோம் சொல்லக்கூடியத தமிழ்ல மாலை மாற்று பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்லையோ ஒரு வாக்கியத்தையோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சாலும் கடைசியில இருந்து முதல்ல வாசிச்சாலும் ஒரே மாதிரி ஒலிப்பு முறை ஒரே மாதிரி பொருளை தரக்கூடியதுதான் பாலிண்ட்ரோம். தமிழ்ல அதை மாலை மாற்றுன்னு சொல்லுவோம். இந்த பாலிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். பாலின் அப்படின்னா பின்னே அப்படின்னு பொருள். ட்ரோமோஸ் அப்படின்னா செல்லுதல் அப்படின்ற பொருள். அதாவது பின்னோக்கி செல்லுதல் அப்படின்ற பொருள்ல பாலிண்ட்ரோம் அப்படின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்ல மாலை மாற்று அப்படின்ற சொல்ல நீங்க பாருங்களேன். ஒரு பூவை மாலை மாதிரி நம்ம கட்டிட்டு அதை திருப்பி பார்த்தாலும் அல்லது முதல்ல இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறதால அதை தமிழ்ல மாலை மாற்றுன்னு சொல்றோம். இந்த பாலிண்ட்ரோம் அப்படின்ற சொல்ல ஆங்கிலத்துல ஹென்றி பீச்சம் அப்படின்ற எழுத்தாளர் 1638ல ஆங்கிலத்துல அறிமுகப்படுத்துறாரு. ஆனா இங்க இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய திருஞான சம்பந்தர் அவருடைய பாட்டுல சொல்லா கிடையாது, ஒரு பதிகமாவே பயன்படுத்தி இருக்காரு. ஆங்கிலத்துல இந்த பாலிண்ட்ரோம் அப்படின்றதுக்கு உதாரணமா சொல்லணும்னா மலையாளம், லெவல் இந்த சொற்கள் எல்லாம் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். தமிழ்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா விகடகவி, கைரேகை, மேலதாளமே இந்த சொற்கள் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லலாம். இந்த மாலை மாற்று சொற்களை பயன்படுத்தி மதன் கார்கி வினோதன் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு முழு பாட்டையே எழுதியிருப்பாரு. மேகராகமே மேளதாளமே தாராராதா. இந்த செய்தி உங்களுக்கு புதுமையா இருந்ததுன்னா, தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களை மாதிரியே தமிழை விரும்பக்கூடிய உங்களுடைய நண்பருக்கும் இந்த காணொலியை அனுப்பி வைங்க.